வணக்கம். தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த கர படத்தோட முதல் விமர்சனம், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் இப்போ வெளியாகி இருக்கு. சோ பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல வந்திருக்கிற இந்த விமர்சனம் படத்தை பத்தி என்ன சொல்லுது? வாங்க உடனே பாத்துரலாம். ஆமாங்க. எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். படம் எப்படி இருக்கு? அந்த முதல் விமர்சனம் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஏன் இவ்ளோ பெரிய ஹைப் இருக்குன்னு சட்டுன்னு பாத்துருவோம். இந்த மேஜிக்க உருவாக்க போற அந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம தனுஷ் ஹீரோவா நடிக்க அவரோட ஜோடியா பிரேமலு படத்துல நம்ம மனச கொள்ளையடிச்ச மமிதா பைஜூ நடிக்கிறாங்க. போர் தொழில் மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த விக்னேஷ் ராஜா தான் டைரக்டர். மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ். அடேங்கப்பா, இது போதாதுன்னு கே.எஸ். ரவிக்குமார், சுராஜ், கருணாஸ்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. கேக்கும்போதே தெரியுதில்ல இது ஒரு செம காம்போன்னு. ஓகே, இப்போ டீம் பத்தி பார்த்தாச்சு. எல்லாரும் காத்துட்டு இருக்கிற அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கர படத்தோட முதல் விமர்சனம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாகி சோஷியல் மீடியால ஒரே பரபரப்பு கிளப்பிட்டு இருக்கு. இந்த ரிவ்யூவர் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு திரையரங்க சங்கத்தோட செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அவர்கள். அவரோட எக்ஸ் தளத்துல தான் இந்த போஸ்ட் பண்ணிருக்காரு. இண்டஸ்ட்ரியில இவ்ளோ பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் சொல்றதுனால இதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இதுதான் அவர் சொன்ன அந்த ஒத்த வரி. பிரமாதமான முதல் பாதி, ஓகேவான ரெண்டாம் பாதி, மேபி பிளாக்பஸ்டர். பாருங்க, சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா மொத்த படத்தோட ரிப்போர்ட்டையும் இதுலயே சொல்லிட்டாரு. சரி, மேபி பிளாக்பஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இன்னும் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்கு. வாங்க இந்த ரிவ்யூவை இன்னும் கொஞ்சம் ஆழமா அனலைஸ் பண்ணலாம். அவர் சொன்னதிலேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரமாதம்னும் செகண்ட் ஹாஃப் ஒரு ஓகே ரகம்னும் பிரிச்சு சொல்லிருக்காரு. இது தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சூப்பரான முதல் பாதி படத்துக்கு நல்ல ஓப்பனிங்க கொடுத்துரும். ஆனா ஒரு சுமாரான இரண்டாம் பாதி படத்தோட லாங் ரனை பாதிக்க வாய்ப்பிருக்கு. ஒரு பக்கம் செகண்ட் ஹாஃப் பத்தி சொன்னாலும் இன்னொரு பக்கம் சில பாசிட்டிவான விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. தனுஷ் ரசிகர்களுக்கு இது ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்டா இருக்கும்னு அடிச்சு சொல்றாரு. அதுலயும் குறிப்பா கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் கருணாஸ் 2 பேரோட நடிப்பும் ரொம்பவே நல்லா இருந்ததா பாராட்டியிருக்காரு. சோ இது படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். ஓகே, படத்தோட பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, அப்போ படம் பிளாக்பஸ்டர் ஆகுமா ஆகாதா? அந்த மேபி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால என்ன இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. திருச்சி ஸ்ரீதர் அவர்களே இந்த தகவல் ஒரு ஓவர்சீஸ் சோர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு அவரோட போஸ்ட்ல சொல்லியிருக்காரு. அதாவது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல எங்கேயோ படத்தை பார்த்த ஒருத்தர்கிட்ட இருந்து வந்த தகவல் இது. ஆக மொத்தத்துல பார்த்தா இது ஒரு உறுதியான பிளாக்பஸ்டர் ரிப்போர்ட் இல்ல. இது ஒரு மேபி பிளாக்பஸ்டர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, படம் ஹிட்டாக நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ஓகேன்னு சொல்லப்பட்ட செகண்ட் ஹாஃபை நம்ம ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்க போறாங்கன்றத பொறுத்துதான் படத்தோட முழு வெற்றி அடங்கியிருக்கு. சோ இந்த முதல் பார்வை படத்துக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்திருக்கு. ஆனா ஒரு பிரமாதமான முதல் பாதியும் ஒரு சுமாரான இரண்டாம் பாதியும் சேர்ந்து ஒரு பிளாக்பஸ்டர் படத்தை கொடுக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? படம் ரிலீஸ் ஆனதும் நமக்கான விடை கிடைச்சிரும். அது வரைக்கும் காத்திருந்து பாப்போம்.